இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, இந்த கேஸ்ல இருந்து அத்தையை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ற? பின்ன அந்த புவனேஸ்வரி இல்லாத கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணுவா. அதுக்கு நாம பலியாடாயிட கூடாதுல்ல. அதோட அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். இந்த கேஸ்ல இருந்து அத்தையை காப்பாத்திட முடியும்ல? நகைகள்ல பெரியம்மாவோட கைரேகை பதியலனா நிச்சயமா அவங்கள காப்பாத்திட முடியும். அதுக்குதான் இவ்ளோ போராட்டமும். மாயா, நீ கூட போலீஸ்ல இருக்க வேண்டிய ஆள்தான். அண்ணிய கோவில் வெளியே வச்சு பார்த்தேன். அத வச்சு அவங்க உடனே கோவில் நகை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? மாட்டிக்கிட்டது உங்க அண்ணிங்கிறதுனால உண்மையெல்லாம் போயிடுமா? கோயில் நகைய அடமானம் வச்ச ரசீத, அதுவும் உங்க அண்ணி கையெழுத்து போட்ட ரசீத சீடு காட்டினார்ல, அது என்ன பொய்யா? அப்புறம் உங்க அண்ணி கோயிலுக்கு வந்ததா பூசாரின்னு தானே சொன்னாரு. அப்போ அவரு பொய் சாட்சியா சொல்றாரு. ஏய், நீ என்ன வேணா சொல்லு, கோவில் நகை திருட்டுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்கு. சிவா, என்னடா தீர்ப்பு சொல்ல பயந்து ஊரை விட்டு போயிடலான்னு பாத்தீங்க? உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ தீர்ப்பை தள்ளி வைக்கிறது நல்லது. இது நம்ம அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம்டா. எனக்கு நீயும் அதையே சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையை கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா தீர்ப்பு சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொல்றதுதான் தப்புடா. நாம இத்தனை காலமா கட்டி காத்த நம்ம பரம்பரையோட கௌரவத்தை நாமளே குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். கோர்ட்டுல நீதி தேவதையோட கண்ணை கருப்பு துணியால கட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? குற்றம் சுமத்தப்பட்டவங்களை நம்ம சொந்த பந்தங்களா பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். அண்ணி, அண்ணே அண்ணே, உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும்ண்ணே. யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கண்ணே. அண்ணே, நீங்க நம்ம வீட்லயே இருங்கண்ணே. இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. பாரு, எல்லாமே உன்னால வந்த வேண. பத்மா, அவனை திட்டாத. நான் ஒரு நல்ல முடிவெடுக்க அவன்தான் காரணம். ஜானகி, கொத்து சாவியை கொடு. பார்வதி, இதை வச்சுக்கோ. மாமா, என்னோட ஸ்தானத்துல இருந்து தம்பி தீர்ப்பு சொல்ல போறான். யாரு? மாயாதான். அட்டன் பண்ணு. ஹலோ மாயா. தானா, எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டே போயிட்டாங்க. என்ன சொல்ற மாயா? என்ன நடந்ததுன்னா, வீட்டை விட்டு நீ போகக்கூடாது, நாங்க தான் போகணும். அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியல தானா. பெரியப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கோ அவரை போக வேண்டாம்னு தடுக்கிறதுக்கோ இங்க யாருக்கும் தைரியம் இல்ல. அதை விட 2 பேருமே சாப்பிடாம போயிட்டாங்க. அதான் அவங்கள நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. மாயா, அத்தை மாமாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். 2 பேருமே எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சிருக்காங்க. என்னங்க,
இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமா ஜானகி, இங்க வரணும்னு நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இல்ல? ரொம்ப நாளா என்னால உன்னை இங்க கூட்டிட்டு வர முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவனா நம்மளை இங்க வர வச்சிருக்கான். அவங்க யாருக்கும் நம்மள தெரியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி நாம இங்க தங்குறதா சரியா இருக்கும். வா. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக கோவிலுக்கு போனேன்னு இது வரைக்கும் நீங்க கேட்கல. அதுதான் என் மனசை இன்னும் அறுத்துட்டு இருக்கு. என்னங்க, சொல்லு. ராத்திரி நீங்க போட வேண்டிய மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா கிளம்புற அவசரத்துல சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன். இப்ப சாப்பாடு நான் இப்ப சாப்பிடுற மனநிலையில இல்ல ஜானகி. ஒரு நாள் மாத்திரை போடலைன்னா என்ன ஆயிட போகுது? அப்படி சொல்லாதீங்க. 1000 கஷ்டங்கள் வந்து போகும். அதுக்காக உடம்ப பாத்துக்காம இருக்க முடியுமா? வீட்ல 3 வேளையும் சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திரையும் போட்டு அங்க கிடைக்காத ஒரு அமைதி, நிம்மதி எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதனால நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் ஜானகி. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இருந்தாலும் உங்களை சாப்பிட வச்சு மாத்திரை கொடுக்கலனா எனக்கு தூக்கம் வராதே. அம்மா, ஆ, அங்க ஒரு தம்பதிங்க மாலை போட்டு மலைக்கு போறாங்களாம். அன்னதானம் கொடுக்கறாங்க. நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்கம்மா. ஆ, சரிங்க. சரிம்மா. ஏங்க, நமக்காக அவங்கள அந்த கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. வாங்க போலாம். சரி, நீங்க இங்கே இருங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், நானும் வரேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ஆமா, மலைக்கு போறீங்களா? ஆமா, மலைக்கு போறோம். அன்னதானம் கொடுக்கறதா வேண்டியிருந்தோம். காலையில கிளம்பிடுவோம். சரிங்க சரிங்க, வரேங்க. வணக்கங்க. வணக்கம்ப்பா. வணக்கமா. வணக்கம். வாங்க, இருங்க, சாப்பாடு தரேன். தட்டு தட்டு